Hi friends, welcome to Shtube. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப சிம்பிளான அதே சமயம் நல்ல ஹெல்தியான ஒரு வெஜ் சாண்ட்விச் ரெசிபி தான் பார்க்க போறோம். இது நீங்க பிரேக்ஃபாஸ்ட் அல்லது டிஃபனுக்கு செஞ்சு தரலாம் அல்லது லஞ்ச் பாக்ஸுக்கு கூட இது நீங்க செஞ்சு தரலாம். இதுக்கு முதல்ல 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இதை வந்து நம்ம மசிச்சு எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ உருளைக்கிழங்க நல்லா மசிச்சு எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்க காய்கறிகளை சேர்த்து நம்ம சாண்ட்விச்க்கான மசாலா ரெடி பண்ணிடலாம். முதல்ல ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் அளவு சீரகம் நான் ஆட் பண்ணிக்கிறேன். சீரகம் நல்லா வாசம் வந்ததுக்கு அப்புறமா ஒரு பல்லாரி வெங்காயம் மீடியம் சைஸில் உள்ளது குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கேன். அதையும் நம்ம சேர்த்து தாளிச்சிக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை இப்போ நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். ரொம்ப நம்ம வந்து பொன்னிறமாக வதக்கணும் அப்படின்னு கிடையாது. கொஞ்சம் கண்ணாடி மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக ஆனதும் நம்ம வந்து வெட்டி வச்சுருக்க பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் வேணாம் அப்படின்னா நீங்கள் பச்சை மிளகாய் ஆட் பண்ண வேண்டாம். கேப்சிகம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் வேணாம் அப்படின்னா நல்லா வாசம் வந்து கேப்சிகம் வாசனை நல்லா இருக்கும். இந்த மாதிரி சாண்ட்விச்சில் சேர்த்து செய்ய போகும்போது பச்சை மிளகாயை சேர்த்துட்டு நல்லா அதையும் வதக்கிக்கலாம். வதக்கிட்டு ஒரு கைப்பிடி அளவு கேரட் நான் வந்து துருவி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு கைப்பிடி அளவு கோபிஸ் கீரை வந்து நல்லா சின்ன சின்னதாக வெட்டி எடுத்து வச்சுருக்கேன். இந்த காய்கறிகள் எல்லாம் உங்களுக்கு வீட்டில் அப்போதைக்கு என்ன காய்கறிகள் இருக்கோ அதை நீங்கள் சேர்த்து செஞ்சுக்கலாம். இது எல்லாமே சேர்க்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. வேறு காம்பினேஷனில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகே, கேரட் கோபி சேர்த்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதில் நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கை சேர்த்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவு மஞ்சள்தூள் சேர்த்து நம்ம இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப நேரம் நம்ம வதக்கணும்னு இல்லை. ஆல்ரெடி உருளைக்கிழங்கு வெந்துருச்சு. கோபிஸ் கேரட் எல்லாம் கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போக வதக்கினாவே போதும். கடைசியில் மல்லித்தலை சேர்த்து நல்லா கிளறி விட்டு நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கொஞ்சமாக ஆம்ச்சூர் பவுடர் அல்லது லெமன் ஜூஸ் ஒரு டீஸ்பூன் அளவு நீங்கள் சேர்த்திங்கன்னா இன்னும் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ வந்து பிரெட் துண்டுகளை எடுத்துகிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவை அதில் நடுவில் ஸ்டஃப் பண்ணிக்கலாம். அதோட ஆலு மசாலாவை வந்து இந்த மாதிரி நல்லா ஸ்டஃப் பண்ணிவிட்டு இன்னொரு ஸ்லைஸ் பிரெட் துண்டு எடுத்து இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுத்துட்டு அதை நம்ம ஒரு முக்கோண ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு ஃப்ரையிங் பேன் அல்லது தோசை தவா எடுத்துகிட்டு அதில் லைட்டாக பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணிவிட்டு நம்மளோட பிரெட் துண்டுகளை ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கிற பிரெட் துண்டுகளை இப்போ நம்ம லைட்டாக டோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு ரெண்டு பக்கமும் கொஞ்சம் நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வேக வச்சு எடுத்தோன்னா சூப்பரான டேஸ்டி வெஜ் சாண்ட்விச் ரெடி ஆயிருங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததா அப்படிங்கிறத நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சீக்கிரமே இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஈஸியான ரெசிபியோட உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.